ரிக் அமிலத்தின் யூரிக் ஆசிட் அளவு உடலில் அதிகரிக்கும் போது அது மூட்டு வலி, சிறுநீரக கற்கள் போன்ற பல உடல்நலப் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இரத்தத்தில் யூரிக் அமிலத்தின் அளவை இயற்கையாக குறைப்பதற்கான உணவு முறைகளை பார்ப்பேன். குறிப்பாக யூரிக் அமிலம் அதிகமாக இருப்பவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி பார்ப்பேன். யூரிக் அமிலத்தின் முக்கிய மூலப்பொருளான பியூரைன் அதிகமாக கொண்ட உணவுகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அசைவ உணவுகள், அசைவ உணவுகளான இறைச்சிகள், அதிலும் குறிப்பாக கல்லீரல், மூளை போன்ற உறுப்பு இறைச்சிகளில் பியூரின் அளவு மிக அதிகமாக உள்ளது. இவற்றை தவிர்ப்பது அவசியம். ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி போன்ற சிவப்பு இறைச்சியையும் தவிர்ப்பது நல்லது. நண்டு, ஈரால், மத்தி போன்ற கடல் உணவுகளில் பியூரின் அளவு அதிகம் என்பதால் அவற்றை தவிர்க்க வேண்டும். ஆல்கஹால், குறிப்பாக பியர் மற்றும் ஆல்கஹால் நிறைந்த பானங்கள் யூரிக் அமிலத்தின் அளவை மிக வேகமாக அதிகரிக்கும். இவற்றை முழுவதுமாக தவிர்ப்பது சிறந்தது. பழச்சாறு மற்றும் சர்க்கரை பானங்கள், ஃப்ரக்டோஸ் போன்ற இனிப்புகள் நிறைந்த மென்பானங்கள் மற்றும் கடைகளில் விற்கப்படும் பழச்சாறுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதிக இனிப்பு சேர்க்கப்பட்ட கேக்குகள், பிரெட் போன்ற உணவுகள் யூரிக் அமில அளவை உயர்த்தும். அதேபோல பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸ், நொறுக்கு தீனிகள் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். பால் மற்றும் பால் பொருட்கள், அவற்றில் புரதம் உள்ளது என்றாலும் அவற்றை தவிர்ப்பதற்கான அவசியமில்லை. வலி நிவாரணிகள் மற்றும் சிலையிரத அழுத்த மருந்துகள் போன்ற குறிப்பிட்ட மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையின்றி எடுத்துக்கொள்வதையும் தவிர்க்கவும். யூரிக் அமிலத்தை கட்டுக்குள் வைக்க பரிந்துரைக்கும் முக்கிய உணவு முறைகள். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிக முக்கியம். இது உடலில் உள்ள யூரிக் அமிலத்தை சிறுநீர் மூலம் வெளியேற்ற உதவும். கீரை வகைகள், தக்காளி, வெள்ளரிக்காய் போன்ற நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காஃபியானது யூரிக் அமில அளவை குறைக்க உதவும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன.